that light cannot be grasped or it cannot be held. உனக்குள்ள ஒருவேளை அந்த லைட்டை யூஸே பண்ணல, நீ யாரா மாறுற? ஒரு தேலத்தை பயன்படுத்தல ஒண்ணு எடுத்து என்ன செய்தாராண்டவர் எடுத்து பயன்படுத்துறது. இல்லாதவன் இருந்து எடுத்து யார்கிட்ட கொடுக்கிறாரு? இருக்கிறவன். ஏன்? இந்த இல்லாதவன் தான் பெற்றிருந்த மகத்துவத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை. அவன் தான் இல்லாதவன். இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப வித்தியாசம். உலக வாழ்க்கை இல்லாதவனுக்கு கொடுப்பாங்க, பாவம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாதவன் யாரு? பயன்படுத்தாதவன் இல்லாதவன். அவன் பயன்படுத்தி அவன் உள்ளவனா மாறி இருப்பான். இந்த லைட்டும் அப்படிதான். எப்படி உலக பிரகாரமா வேஸ்ட் அதை ஆஃப் பண்ணுப்பான்னு சொல்லுவது போல தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிற வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி இந்த பூமிக்கு நேராய் தேவன் பிரகடனப்படுத்த அந்த முதலாவது வார்த்தையை எந்த ஒரு கிறிஸ்தவன் பயன்படுத்தாம இருக்கிறானோ அவன்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படும். Because it cannot be grasped. பெரிய ஆராய்ச்சி பகுதி. இந்த ஆராய்ச்சி பகுதியில பலவிதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் எந்த வகையிலே அதை வெளிப்படுத்துகிறார் என்கிற ஆராய்ச்சி தான் இந்த ஆராய்ச்சி. இன்றைக்கு ஆதார வசனமாக யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் இந்த தியானத்துக்கு நாம் எடுத்து வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வேத பகுதி மிக ஆச்சரியமான ஒரு வேத பகுதி. பலவிதமான தெளிவுகளை இயற்கைக்கும் தேவனுடைய மகத்துவத்திற்கும் இணைக்கப்படுகிற ஒரு வேத பகுதி. இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒளியாய் நான் இருக்கிறேன். ஒளி என்றால் ஆங்கிலத்தில் லைட். வேதத்தினுடைய தெளிவை முதலாவது ஆண்டவர் காண்பிக்க நினைத்த பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது முதலாவது காரியம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருக்கும். ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது, அந்த ஜலத்துக்கிட இருள், அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே இந்த ஆழம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கீழே இருள்,
மேலே ஜலம், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற சூழல். பூமியோ வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் காணப்படும். வாட் இஸ் த மீனிங்? வெறுமையும் ஒழுங்கின்மைக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அடாஸ். இந்த பூமி தழும்பி கொண்டிருக்கிற நிலை. இப்ப தழும்பி கொண்டிருக்கிற நிலையில தங்கமும் அது லிக்விடா ஆடிட்டு, இரும்பு லிக்விடா உள்ள ஆடிட்டு, கல் துகள்களாக தண்ணியோட சேர்ந்து உள்ள ஆடிக்கொண்டு, மரம் செடிகள் கொடிகள் உள்ள எல்லாமே உள்ள ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஹோல் ஒரு பிழம்பாக இருக்கிறது. There is no solid state. அங்கே நிரந்தரமாக இது அப்படி, இது இப்படி, இது இந்த ஸ்தானம் அந்த ஸ்தானம் இங்கு பிரிக்கப்படாமல் அது ஒரு ஒழுங்கின்மையான ஒரு சூழலாக இருக்கிறது. God wants to make the imperfect into a perfect one. சரி அல்லாததை சரிபடுத்துவதற்காக தேவன் தன்னை அந்த காரியங்களில் ஈடுபடுவதற்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். God himself was committed to make the imperfect into the perfect. There needs a commitment. அங்கே ஒரு ஒப்படைப்பு அவசியமாக இருக்கு. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை பிரித்து பார்க்கிற பொழுது இருள் நமக்கு உள்ள இருக்கு, தெரியல யாருக்கு. ஜலம் என்கிற the powerful agent, அதுக்கு மேல அது இருக்கு. அதுக்கு மேல நமக்குள்ளவே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். Every man is filled with such three states. One, the bottom, உள்ள இருள். யாருக்கையாவது கெட்ட குணம் டக்குன்னு வெளியே தெரியுதா? உள்ள மறைந்திருக்கிற பிசாசு வெளியே தெரியுதா? The spirit of ignorance, அறியாமை உள்ள இருக்கிறது தெரியுதா? Or the spirit of distortion, நிலை குலைந்து உள்ள போயிருக்கிறாரா? வெளியே ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது பார்க்கிற பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் வெளியே தெரிகிறதா? தரித்திரம் தெரியுதா? நம்மளை குறித்து ஒன்றுமே வெளியே தெரியாத அளவுக்கு தான் மனிதனுடைய வாழ்வு வெளியே பார்வைக்கு, to far the visions of the people. மனிதர்களுடைய பார்வைக்கு நேராக ஒரு மனிதன் ஒரு டியூப்ளிகேசியே இல்லாத மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை தான் இந்த ஈவில் ஸ்பிரிட் இருள் உள்ள செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா தழுவி கொண்டிருக்கிறது? தங்கம் எது, பித்தளை எது, இரும்பு எது, மண் எது, மரம் பல்பாக இருக்குது, செடி பல்பாக இருக்குது, ஏதாவது அதுல தெரியுதா? உள்ள இருக்குது தெரியுதுங்களா? பூமி இருப்பது போலதான் மனிதனும் இன்றைக்கு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். God wants to interchange such status. இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்ற நிலையை தகுதியாய் மாற்றுவதற்கு தேவன் பிரியம். இப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? ஆதியாகமம் புத்தகம் அதிலே வாசிக்க கேட்போம். தொடர்ந்து தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, what was the word proclaimed by the Trinity God? திரியேக தேவனாகிய பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரும், what was the word proclaimed by the Trinity God? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வேற எதையும் இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்த டோட்டல் லாஸ்ல இருக்கு பூமி. எது எங்க எப்போது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த பூமிக்கு நேராக என்ன சொல்றாங்க? வெளிச்சம். இப்போ வெளிச்சத்தை குறித்து நாம எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அப்பதான் நீங்க பல விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். லைட், ஒளி. இந்த ஒளி
இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்துக்கு இப்போ இயேசுதான் அந்த வெளிச்சமே. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒளியில் இருப்பானா இருள் இருப்பானா? ஆட்டோமேட்டிக்கா இருப்பான். இப்ப இங்க அந்த வசனத்துல சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்ப இதுதான் ஒளி, தான் ஜீசஸ். ஜீசஸ பார்க்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இவர் எதை எதை காமிக்கிறாரோ நமக்கு. உன் சந்தேகம் எது வேணா இருக்கலாம், ஒரு பிரச்சனை எது வேணா இருக்கலாம், ஒரு போராட்டம் எது வேணா இருக்கலாம். நீ ஜஸ்ட் அவரை பார்த்த உடனே அவர் உனக்கு வழியை காமிக்கிறார். எந்தெந்த வழியில உன் பார்வை ஜஸ்ட் அவர் மேல இருந்தா போதும், உன் ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்துக்கு வழியை காமிக்கிறாரு. இப்படி இந்த ப்ராப்ளத்தை பார்க்க தியாலஜி இறையிலே நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போ உதாரணமா இந்த புக்ல என்ன எழுதிருக்கு நான் படிக்கிறேன், நீங்க என்ன இருக்குன்னு படிக்கிறீங்க. லைட் எல்லாம் அணைஞ்சு போச்சு, இப்ப இருளாகி போச்சு. இந்த புக்ல இருக்கு தெரியுமா? டக்குன்னு லைட் வந்தது, நீங்க லைட்டா பாக்குறீங்க. இப்போ நீங்க லைட்டா பாக்குறீங்க, ஒரு ஆள் லைட்டா பாக்குறோம். எதை பாக்குறோம்? when Jesus is there, Jesus நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒளியில எதை தேவையோ அதை நீங்க பாத்திர முடியும். லைட் இல்லாத நேரத்துல இந்த புக்கை படிக்கக்குள்ள லைட் வந்தோடனே இப்ப லைட்டை நம்ம பார்க்கல. லைட்டினால் போக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிற எந்த காரியத்துக்காக நீ இருக்கிறியோ அதை நீ உடனே பார்க்கிற. அந்த லைட்ல நீ படிக்க வேண்டியது. ஒரு கண்ணாடி கிட்ட போறீங்க, இன்னும் கண்ணாடி கிட்ட போகல, பவுடர் எடுத்தாச்சு, தேய்ச்சி வச்சாச்சு, போட்டுக்கிட்டே இப்ப கண்ணாடி கிட்ட போறீங்க, பெர்ஃபெக்ட் பண்ணிடுங்க. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துல தேவனுடைய ஈடுபாடு இல்லாம எதையுமே நீங்க சாதிக்க முடியாது, எதையும் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் வெளிச்சம் உண்டா கடவுள் என்கிற வார்த்தையை முதலாவது கொடுத்தார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். முதலாவது பாயிண்ட், light dispels darkness. முதலாவது வெளிச்சம் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய இருளை 100% அகற்றிவிடும். within fraction of seconds. அதுக்கு மணித்துளிகளே தேவையில்லை. லைட் வந்த ஒரு செகண்ட் 1000 நீங்க பிரிச்சீங்க, இதுதான் ஒரு செகண்ட். இதுல 60 செகண்ட் தான் ஒரு நிமிஷம். இந்த ஒரு செகண்ட பல 1000 முறைகளாக நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரு செகண்ட் நீங்க கணக்கப்பட முடியும். லைட் வந்த அடுத்த செகண்ட் டிஸ்பர்ஸ், இருளை போக்கி. லைட்டுக்கு அவ்வளவு பவர் உண்டு. சாதாரண இந்த லைட்டுக்கு அவ்வளவு பவர் உண்டு. செல்போன் அப்படி ஆன் பண்ணோன்னு என்ன பவர் தெரியுங்களா? லைட் பாத்தீங்களா? இருள் நீங்க செல்போன் அந்த டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா எவ்வளவு பவரா இருக்கு லைட். நீங்க லைட்டா பாக்குறீங்க, லைட் அடிக்கிற அந்த இடத்தை பாக்குறீங்க. எந்த திசைக்கு திருப்பணுமோ அந்த லைட்டை திருப்புறீங்க. உங்களுக்கு வேண்டியது லைட் இல்ல, லைட்டுடைய பவர் எங்க தேவையோ அங்க போக்கஸ் பண்ணி அந்த பவர் மூலமா ஏற்படுகிற ரிசல்ட் தான் உங்களுக்கு தேவை. அந்த ரிசல்ட் தான் டார்க்னஸை டிஸ்பெல் பண்றாங்க, டார்க்னஸ் அழித்து போடுகிறாங்க. லைட் பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க.
ஒளியை குறித்து நீங்க இந்த மாதிரிலாம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அருமையான தேவச்சரமே, தேவன் அதனால்தான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு ஒரு ஒளியை முதலாவது அவர் பிரகடனப்படுத்தினார். இங்க இரண்டாவது சொல்லுகிறது லைட் இட் செல்ஃப் cannot be seen. லைட்டை மாத்திரமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எங்க போக்கஸ் பண்ணுதோ அதை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவரை நீங்க பார்த்துட்டீங்க. இப்ப அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்படி செல்போன்ல லைட்டை தூக்கி நீங்க போக்கஸ் பண்றீங்களோ அதே போல கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருந்து போக்கஸை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்க கேள்விகளுக்கு இப்ப அவர்தான் அந்த லைட்டை கொண்டு போக்கஸ் பண்றாரு. என்ன செய்யணும்? அதை தான் ஆங்கிலத்தில் சொல்கிறது light itself cannot be seen but reveals everything in its presence. அதனுடைய வல்லமையினால அந்த ஒளியினுடைய மகத்துவத்தினாலே அந்த மகத்துவத்தை நீ பார்க்க முடியாது, அந்த மகத்துவனுடைய செயல்பாடை நீ பார்க்க முடியும். அதுதான் என் கேள்வி. இருள் இருந்தது, பிசாசு தந்திரம் இருந்தது, மாந்திரிக கட்டளையினால் அகப்பட்டு இருந்தே, உனக்குள் முன்னோர்களுடைய சாபத்தினால் பிணைக்கப்பட்டிருந்து அந்த இருளை போக்க வேண்டுமானால் the light, அந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? the light itself cannot be seen. அந்த மகத்துவத்தை நீ பார்க்க முடியாது. லைட் எப்படி பார்க்கற அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த லைட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை பார்ப்பதுதான் மகத்துவம். சிலுவையில கூட ரெட் லைட் போட்டுருக்கோம். அந்த ரெட் லைட்டை தூக்கி இப்படி கீழே போட்டா அது வெறும் ரெட் லைட். ஆனா அதே ரெட் லைட்டை சிலுவைக்கு பின்பாக கொடுக்கிற பொழுது ஒரு மகத்துவம் அந்த லைட்டினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த மகத்துவத்தை காணுவதற்கு தான் உன்னையும் என்னையும் தேவன் அழைத்தார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசிக்கிற ஒருதான் அட்டானமஸ் பவர், நமக்குள் இறங்கக்கூடிய ஒரு வல்லமை. அது எதுக்கு ஈடு கிடையாது, அதுக்கு அட்டானமஸ் என்று பேர். இங்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தான் சொல்லுகிறார். light itself cannot be seen but reveals everything in its presence. அதனுடைய மகத்துவத்தினாலே சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக light cannot be grasped or held. இந்த ஒளியை நீங்க எடுத்து உள்ள வச்சுக்க முடியாது, அல்லது அதை எடுத்து செட் பண்ணவும் முடியாது. light cannot be grasped or held. அதை கிரகிச்சு நம்ம வச்சுக்க. இந்த லைட்டை அணைச்சிட்டீங்க, இந்த லைட்டை காமிச்சு கிரகிச்சு நம்ம வச்சுக்க முடியாது. அதை தேக்கி டக்குன்னு எடுத்து என்னன்னா 24 மணி நேரம் அவருடைய பிரசன்னம் நம்மளுக்குள்ள லைட்டாகவே இருந்துருக்கணும். அப்பா போதுமா கூட அதை மூடி வச்சுக்கிறது லைட்டை. என்னையா உங்க மூச்சுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? அப்பா ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் போயிட்டு வாப்பா, நம்ம செத்தோம் நான் மாறிடுறேன். மூன்றாவதாக சொல்லப்படுகிறது light cannot be grasped. grasp G-R-A-S-P-E-D or held. கிறிஸ்துவை நாம் ஒருபோதும் நம்மளுக்கு மடக்கி வச்சுக்க முடியாது, நமக்கு நிறுத்தி வைக்கவும் முடியாது. அதான் அந்த ஒளியினுடைய பவர். உன் கையில இருந்தா, உண்மையிலே உன் கையில இருந்தா, அவர் உங்ககிட்ட தான் இருந்து செயல்படுகிறார் என்பதை நினைத்திருந்தா அதை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதை செயல்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா அனாவசியமா லைட் இருப்பாரா? சுத்தமா இல்லையா? கரண்ட் வேஸ்ட். That light cannot be grasped or it cannot be held. உனக்குள்ள ஒருவேளை அந்த லைட்டை யூஸே பண்ணல, நீ யாரா மாறுற? ஒரு தேலத்தை பயன்படுத்தல எடுத்து என்ன செய்தார்? எடுத்து பயன்படுத்த இல்லாதவன் இருந்து எடுத்து யார்கிட்ட கொடுக்கிறாரு? இருக்கிறவன். ஏன்? இந்த இல்லாதவன் தான் பெற்றிருந்த மகத்துவத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை.
அவன் தான் இல்லாதவன். இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம். உலக வாழ்க்கை இல்லாதவனுக்கு கொடுப்பாங்க பாவம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாதவன் யாரு? பயன்படுத்தாதவன் இல்லாதவன். அவன் பயன்படுத்தி அவன் உள்ளவனா மாறி இருப்பான். இந்த லைட்டும் அப்படிதான். எப்படி உலக பிரகாரமா வேஸ்ட் அதை ஆஃப் பண்ணுப்பான்னு சொல்லுவது போல தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிற வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி இந்த பூமிக்கு நேராய் தேவன் பிரகடனப்படுத்த அந்த முதலாவது வார்த்தையை எந்த ஒரு கிறிஸ்தவன் பயன்படுத்தாம இருக்கிறானோ அவன்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படும். Because it cannot be grasped or held. தேவனுடைய வெளிச்சம் அப்படிப்பட்டதுதான். எந்த மனிதனுக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரோ அந்த ரட்சிப்பு என்கிற வெளிச்சம், if he doesn't utilize that, it will be taken away from him. அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படும். அருமையான தேவச்சா, இன்னைக்கு பல கிறிஸ்தவனுடைய வாழ்வு ஏன் வெற்றி பெறவில்லை? வெளிச்சத்தை ஹெல்டு பண்ணிட்டான். வெளிச்சத்தை தூக்கி அவனுக்கு புதைத்து விட்டான். It was being grasped, அவ்வளவுதான். But it was not then given out of it. அது பின்பு அது கொடுக்கப்படவில்லை. நான்காவதாக, light fills all space available to it. எல்லா லைட்டும் அனுப்பிச்சிருங்க, இந்த ஒரு லைட்டை கொடுங்க. இது எந்த திசையில போக்கஸ் பண்ணப்பட்டிருக்கோ அத்தனையும் இது நிறைச்சிடும். இந்த ஐடியா. அந்த கடைசி டியூப் லைட் கொடுங்க, அங்க அது எவ்வளவு நிறைக்க முடியுமோ அத்தனை பகுதியை இது நிறைக்கும். இந்த கதவை திறந்து வைங்க, இந்த ஆங்கிள் அந்த லைட்ல எவ்வளவு தூரம் போக முடியுமோ அங்க சொல்லுவாங்க. இல்ல லைட் இல்லையா, கரண்ட் இல்லையா, சர்ச்சில் இங்கெல்லாம் கரண்ட் இல்லையே. இப்போ நாங்க சொல்லுவோம் பேட்டரி உள்ள கரண்ட். அது எந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருந்தாலும் இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, light fills all space available to it. இந்த பூமியை பார்த்து அவர் ஒரு வார்த்தை இந்த இடம் என்று சொல்லல. இன்னைக்கு நம்ம பார்க்கிற எவ்வளவு பெரிய பூமி இருக்கு, இந்த பெரிய பூமிக்கு வெளிச்சம் உண்டா கடவுள் என்றாரு. It made available to all the earth surface. இந்த பூமியில இருக்கக்கூடிய சகல விதமான சர்ஃபேஸ்க்கு அந்த வார்த்தை போச்சு. எது? வெளிச்சம் உண்டாக. சகல பூமியும் சாலிட் ஆயிடுச்சா? சாலிட் ஆகுது. தங்கம் தங்கத்தோடு சேர்ந்து ஒரு மரம் முளைக்கக்கூடிய, அது நீங்க கிரியேஷன்ல பாத்தீங்கன்னா மரத்தை முளைக்க பண்ணாரு, அவர் விதை போடல. அந்த வித்து எங்க இருந்தது? மண்ணுக்குள்ள தண்ணியாக ஜலமாக இருக்கு. இருள் அதை முளைக்க விடல. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு எப்போ வார்த்தை கிடைக்கும்? அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கிறது என்ற உடனே என்ன ஆச்சுங்க? மரம் அது இது எல்லாமே அந்த சாலிட் ஸ்டேட் போயிடுச்சு. கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அவர் சொல்ல 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 ஒவ்வொன்றா உருவாச்சு. இதே மண்ணை அவர் தண்ணி விட்டு பிசையல, இந்த மண்ணிலிருந்து போன பனித்துளிகளைய வச்சே அந்த மண்ணை பிசை. ஏன்னா வெறும் தண்ணீர் மேல இருந்து கொட்டுகிற பொழுது வானமண்டலத்தில் உள்ள அந்த என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ அதுதான். ஆனா பூமியில என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ அந்த மினரல்ஸையே பனித்துளியா காலையில அது வருகிற பொழுது மண்ணை பிசைஞ்சாரு. அதுதான் இந்த சரீரத்துல பாஸ்பரஸ். நீங்க சும்மா கொடுத்தனாலே எரியும் பாடி. இங்க கெரோசின் ஊட்ட வேண்டாம், பெட்ரோல் ஊட்ட வேண்டாம். ஏன்னா உள்ள பாஸ்பரஸ் இருக்கு. இந்த பாடியில கால்சியம் இருக்கு, பலவிதமான சால்ட்டுகள் இருக்கு, பலவிதமான உலோகங்கள் மண்ணுக்கு சமமானதுதான் இந்த மண்ணில் இருக்கு. அதனால்தான் இந்த மனுஷனை நீங்க புதைச்ச உடனே மண்ணோட மண்ணா கலந்து பிளாஸ்டிக் கலக்காத மண் இருந்தா என்ன செய்யும்? மண்ணோட கலந்து பாடியும்
ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருந்து தான் ஆண்டவர் உருவாக்கி. அருமையான தேவஜனமே, இங்க லைட்டை குறித்து இந்த 4வது பாயிண்டை பார்க்கிற போது light fills all space available to it. It fills all the space. It fills all. நீங்க வெளியா இருந்தா உங்களால மற்றவங்களை ஃபில் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். அதனால இருள்ல இருக்கிறாங்க ஜனங்கள். அங்க பூமியே இருள்ல இருந்தது. உண்டாக்கப்பட்ட மனிதன், அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்டிடியூட், கேரக்டர் என்றால் குணாதிசயங்கள், ஆட்டிடியூட் என்றால் நடத்தைகள், இவைகள் எல்லாம் இந்த ஒளி இல்லாததுனால அந்த ஒளியினால் ஃபில்லப் வேண்டிய ஐட்டம் அவங்க ஃபில்லப் பண்ண வேண்டும். ஆனா ஒளி இல்லாதனால அவன் எப்படி இருக்கிறா? இருளில் இருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், இருளில் இருந்தவர்கள் என்ன வெளிச்சத்தை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் அது பெரிய வெளிச்சம்? ஆண்டாண்டு காலங்களா ஜெனரேஷன் 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 ஜெனரேஷனா இருளெல்லாம் இருந்தாங்க. நீ காணப்படுகிற போகிற வெளிச்சம் எப்படின்னு கேட்டா, இந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்காததை நீ பார்க்க போற, அது பெரிய வெளிச்சமாயிருக்கு. அதனாலதான் சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னா, எப்பா உன் விசுவாசம் இதை எந்த யூதருக்குள்ள நானத? Why the light fills all the available space. எங்க எங்க அந்த வெளிச்சம் போக முடியுமோ அத்தனை இடத்தையும் அது நிரப்பு. அத்தனை இடத்தை நிரப்புது. ஒருவேளை நீங்க பல்லாவரமோ எங்கேயோ பாக்குறீங்க, ஏர்போர்ட்ல நீங்க பல்பை பார்க்க முடியாத அந்த வெளிச்சம் பல்பை நீங்க பார்க்கலன்னா அந்த வெளிச்சம் வானம் போற வரைக்கும் அது எவ்வளவு தூரம் போதோ அப்படியே மங்களாது. முடிஞ்ச அளவுக்கு அவைலபிள் ஸ்பேஸ் வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்ம கார்ல போறோம், ஒரு பெரிய மெயின் ரோட், நல்ல லைட் ஃபோக்கஸ் பக்காவா பின்னாடி இருக்கிற மெர்க்குரி எல்லாம் அந்த ஃபோக்கஸ் பிளேட்ல நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா கூர்மையா லாஸ்ட்ல போகிற ஒரு சின்ன வண்டு பூச்சி பறப்பது கூட நீங்க இருந்து 2 பர்லாங்குக்கு முன்பாக பறப்பது. Because light has the quality to fill all the available space. எங்க எங்க அது போக முடியுமோ அந்த available space முழுவதுமாக அது போகக்கூடிய ஒரு வல்லமை. இல்லையா? தாவாகி தேவன் என்ன சொன்னார்? வெளிச்சம். வார்த்தை யாரு? நல்ல வார்த்தை யாரு? Yes. Yes. He can fill wherever the available spaces. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ, நீ ஒரு விசுவாசத்தை உணர்கிறியா? மாந்திரிகத்தை உணர்கிறியா? பாரம்பரியமான அவனுக்குள் இருக்கக்கூடிய ஜெனரேஷனல் கர்ஸ் உன்னால உடைக்க முடியும். இயேசு உனக்குள் ஒளியாக இருந்தார். அந்த மகத்துவம் உனக்குள் இருக்குமானால் you can fill everything. ஒரே அதிகாரம் இங்க இருந்து தேவனுடைய நாமத்தின் அதிகாரம் கொடுத்தா நூற்றுக்கணக்கான ஸ்பிரிட் இருக்குமானால் அந்த ஸ்பிரிட்ல உள்ளவன் விசுவாசிப்பான். இன்னைக்கு எனக்கு போகணும்னு இருக்குமானால் இங்க கொடுக்கிறது ஒரு வார்த்தை தான். இந்த ஒளியாகிய இந்த வார்த்தை அநேகருக்குள் கிரியை செய்யும். பார்த்துருக்கீங்களா? இந்த சபையில பார்த்துருக்கீங்களா? இங்க இருந்து கொடுக்கிற ஒரு அனாயிண்டிங் தான் இது ஒளியாய் மாறுகிறது, வல்லமையாய் மாறுகிறது. யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்குள் இருந்த ஆழத்தில் இருக்கிற அந்த இருளை பின்னாக செய்து அசைவாடுகிற பரிசுத்த ஆவியினாலே அந்த ஒளி உள்ளே வந்து அவன் ஆட ஆரம்பிக்கிறான், கட்டுப்படைய ஆரம்பிக்கும், சுத்துறான். யாரா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற அந்த இருளை பின்னாகுதுங்க. இந்த வெளிச்சம் பட்ட அடுத்த செகண்ட் அவைலபிள் ஸ்பேஸ் முழுவதும் ஃபில்லப் ஆகுவது போல ஒருவருடைய மனநிலை மாறுகிறது. அடுத்த செகண்ட் வெறுமையும் ஒழுங்கையுமாக இருந்த இந்த பூமி என்ன ஆகுதுங்க? சாலியாக. 5வது light can be everywhere at once.
It not fills all everywhere. எங்க வேணும் பூமியில வெளிச்சம் உண்டா கடவுள் என்று சொன்ன உடனே என்னங்க ஆச்சு? ஹோல் வேர்ல்டு மாறிச்சா? உலகம் முழுவதும் சாலிடா மாறிச்சா? ஃபில் பண்ணுவது மாத்திரமல்ல, எங்க வேணுமா ஒளியாயிருக்கிற கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானால் வீடியோவில் நீ டெலிவரி செய்வாங்க. The light can be present everywhere. எங்க வேணா எங்க வேணா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற பல்பு, இந்த பல்பு ஒளிந்தா நீங்க பார்க்குறீங்க இல்ல, கிரைஸ்ட் இஸ் தேர். அவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னாரே, அவர் முடிச்சாரா வார்த்தைய? வெளிச்சம் உண்டா கடவுது.